ஷபீர், எப்படி பார்க்குறீங்க இந்த சிக்கல்? ஒரு 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 தொடக்க நிலை தான். அப்போ ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்த மூவ் அதிமுக எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு பெருமாள்மணி பார்க்குறாரு. சில விஷயங்களை நகர்வுகளை அப்படி தான் நகர்த்த வேண்டியிருக்கும் அப்படின்னும் பார்க்குறாரு. அதிமுகவுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்குது, ஒரு அடையாள சிக்கல். அதிமுக எந்த கொள்கைகளை முன்னிறுத்துகிறது, அதிமுக உடைய அரசியல் என்ன, அதிமுக தமிழ்நாட்டுக்கான என்ன அரசியலை முன்னெடுக்க போகிறது அப்படின்றது இன்னைக்கு வந்து கேள்விக்குறியாகி இருக்கிறது. அப்படின்ற நிலையில் தான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை என்பது இருக்கிறது. என்டிஏ கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே வரும்போது ஒரு அறிக்கையை வாசிச்சாங்க. அந்த அறிக்கையில் சொன்னது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய சில தலைவர்கள் அதிமுகவுடைய உயிரினும் மேலான தலைவர்களை விமர்சிக்கிறார்கள், கொச்சைப்படுத்துகிறார்கள், அவங்களை அசிங்கப்படுத்துறாங்க. அண்ணா அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் அசிங்கப்படுத்துறாங்க. அது யார் ஒரு தலைவர் மட்டும் தான் பேசினார், பாஜக இருக்கக்கூடிய அந்த மாநில தலைவர் அண்ணாமலை மட்டும் தான் பேசினார். அதுக்கே கோபம் வந்து ஒரு கூட்டம் போட்டு கூட்டணியை விட்டு என்டிஏ கூட்டணியை விட்டே வெளியே வருகிறோம் அப்படின்னு வந்த அதிமுகவுக்கு இன்னைக்கு அது பாஜக மாநாடு கூட கிடையாது, இந்து முன்னணி நடத்துகின்ற ஒரு மாநாடு. ஐயா கேட்டாரு, கொடுத்தது அமித்ஷா ஐயா கேட்டாரு, இந்து முன்னணி மாநாட்டுக்கு நீங்க என்ன போகணும், ஏன் போகணும்னு அவசியம் என்ன இருக்கு? நீங்க வாழ்த்து தெரிவிச்சீங்க, மாநாடு நடந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னீங்க, அதோட முடிச்சிருக்கலாம். நீங்க அங்க போய் ஒரு 5 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் போய் உட்கார்ந்து அந்த மாநாட்டில் எடுக்கின்ற அந்த தீர்மானங்களுக்கு அவங்களும் வந்து சாட்சியாக இருந்து, அதுக்கப்புறம் அங்கே எடுத்த உறுதிமொழிகளுக்கும் அவர்கள் சாட்சியாக இருந்து எங்களுக்கும் தொடர்பில்லை, அதை நிராகரிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஷபீர், இல்ல அப்படி சொல்லலாம், பின்னாடி தானே சொல்றாங்க. உங்களுக்கு அந்த மாநாட்டில் நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி தீர்மானங்கள் வரும் அப்படின்றது இவ்வளவு பெரிய கட்சிக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, யூகிக்க முடியாதா? ஒரு 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 மாநாட்டுக்கு, எல்லா மாநாட்டுக்கும் அதிமுகவுக்கு அழைப்பு வருகிறது, எல்லா மாநாட்டுக்கும் போயிடுறாங்களா? போறது இல்லையே. அப்ப இந்த மாநாட்டில் கொண்டு வரப்படக்கூடிய தீர்மானங்களுக்கு இவங்க எப்படி பொறுப்பாக முடியும்? இவங்க அதுல இருந்து விலகி நிற்கிறோம், தீர்மானங்கள் வருகிறது. அந்த தீர்மானங்கள் வரும்போது இப்ப பாஜகவுடைய ஒரு அரசியல் தீர்மானமாக கூட அது இல்ல, முழுக்க முழுக்க ஒரு மத ரீதியான ஒரு தீர்மானமாக அது இருக்கிறது. பல்வேறு தீர்மானங்கள் அதுல இருக்குது. அதுல நடுவில் வந்து பெஹல்காம் இஷ்யூ கூட அவங்க வந்து சேர்த்துட்டு ஒரு தீர்மானம் போடுறாங்க. அப்போ இன்னைக்கு அதிமுகவுக்கு ஒரு அடையாள சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றது வந்து பாஜகவுடைய திட்டமாக இருக்கிறது. அந்த திட்டத்தை அவங்க வகுக்கிறாங்க. அதுல அதிமுக போய் எல்லாருமே அதுல போய் லாக் ஆகுறாங்க அப்படின்றதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. அதாவது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதிமுகவும் ஒரே கொள்கையில் இருக்கிறது, பாஜகவும் ஒரே கொள்கையில் இருக்கிறது, இந்து முன்னணியும் ஒரே கொள்கையில் இருக்கிறது, நாங்கள் எல்லாம் இணைந்து பயணிக்கிறோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை அவர்கள் கட்டமைக்கிறார்கள். அந்த கட்டமைப்புல போய் அதிமுக போய் உட்கார்றாங்க. அதிமுகவால அதை ஃபைட் கூட பண்ண முடியல. நீங்க இது ஒரு நாள் நடக்குது, மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்க, அடுத்த நாள் வந்து எஸ்பி வேலுமணி பேக்டோர் என்ன நடந்திருக்குன்னு தெரியாதுல்ல. இப்ப இந்த நிகழ்வுக்கு பிறகு அதிமுக தலைமை பாஜக தலைமைக்கு என்ன செய்தி சொல்லி இருக்குது? நீங்க டேமேஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க செய்தி சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்றது இருக்குல்ல. மக்கள் மத்தியில ஒரு பிம்பம் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, மக்கள் மத்தியில ஒரு விமர்சனம் அப்படின்றது வந்திருக்கிறது. அதிமுக ஏன் அந்த மாநாட்டுக்கு போகணும் அப்படின்ற கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. அப்படின்னும் போது அதுக்கு பின்னாடி நீங்க போய் விமர்சனத்தை டேமேஜ் சொல்ல முடியுமா? விமர்சனங்கள் வருது, கட்சிகள் விமர்சிக்கிறாங்க, எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. அப்போ அதுதான் பெருமாள்மணி என்ன சொல்றாருன்னா, ஒரு சாஃப்ட் இந்துத்துவா லைன்ல இங்க எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இல்ல அது அதிமுக விரும்பி எடுக்கிறதா அப்படின்றதான கேள்வி. இங்க அதிமுக அதை விரும்பி எடுக்கிறதா அப்படின்னா இந்த மாநாட்டை அதிமுகவே நடத்தி இருக்கு. அவர் அதுக்கு தான் குறிப்பிடுறாரு, திமுக 80-90% இந்துக்களை நாங்கள் எங்க கட்சியில வச்சிருக்கோம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வருதுன்னா அது விரும்பி எடுக்குதா ஸ்ட்ராட்டஜி? அதே விதமான ஸ்ட்ராட்டஜி திமுக அதை விரும்பி எடுக்கிறாங்களோ இல்லையோ, பட் அதை பேசுறாங்க அவ்வளவுதான். பட் அதிமுகவுக்கு இந்த லைன் அதிமுக எடுக்கணும்னா அதிமுகவே எடுத்திருக்கலாமே. அதிமுகவே ஒரு மாநாடு வந்து தென் மாவட்டங்கள்ல நடத்தி இருக்கலாம், இல்ல வட மாவட்டங்கள்ல நடத்தி இருக்கலாம், இல்ல மேற்கு மாவட்டத்துல கூட நடத்தி இருக்கலாம். இன்னைக்கு அதிமுக மீது இந்த சுமை என்பது ஏற்றப்படுகிறது அப்படின்னு நான் பார்க்கிறேன். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த மாநாடு முடிஞ்ச அடுத்த நாளே RSS உடைய ஒரு நிகழ்வு என்பது கோயம்புத்தூர்ல நடக்கிறது. அங்க போய் வந்து திரு எஸ்பி வேலுமணி அவருடைய அதுக்கு நடுவில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குழு ஒண்ணு இவங்க அமைக்கிறாங்க. அந்த குழுவுக்கான அந்த அறிவிப்பை திரு நயினார் நாகேந்திரன் தான் வெளியிடுறாரு. செங்கோல் ஆட்சியின் விழிப்புணர்வு குழு, அது ட்விட்டர்ல போடல, இன்ஸ்டாகிராம்ல மட்டும் போடுறாரு. சரி, அந்த குழுவுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் ராகுல் ராஜா என்ற ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் போடுறாங்க. அது RSS சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு குழுவாக அது இருக்கிறது. அந்த குழுவில் இருக்கக்கூடிய இணை ஒருங்கிணைப்பாளர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீல்முரளி யாதவ், கோபால்சாமி, இவங்கெல்லாம் பிஜேபி ஆட்கள், SP அன்பரசன், வசந்தராஜன், ஹரி ராதாகிருஷ்ணன், செல்லதுரை, ஸ்ரீ நயினார் நாகேந்திரன், பாலாஜி. இப்போ
மற்றவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது, பாஜகவோட RSSோட ஏதோ சம்பந்தம் இருக்கிறது. எஸ்பி அன்பரசனுக்கு என்ன சம்பந்தம்? யாராவது எஸ்பி அன்பரசன் வேலுமணியுடைய அண்ணன், அவருக்கு இந்த குழுவில் இடம் பெற்று இருக்கிறார் அப்படின்னும் போது, அதை பாஜகவுடைய மாநில தலைவரே அந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார் அப்படின்னும் போது, அவருக்கு அந்த குழு அவருக்கு தனிப்பட்ட அரசியல் இருக்கக்கூடாதா? அவர் இருக்கலாம், பட் அவர் யாரை ரெப்ரசென்ட் பண்றாரு அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்க அந்த மாவட்டத்துல நீங்க வந்து அதிமுக அடையாளத்திலயும் இருப்பீங்க, பாஜக அடையாளத்திலயும் இருப்பீங்க, RSS அடையாளத்திலயும் இருப்பீங்க அப்படின்னா எந்த அடையாளம் உங்களுக்கான அடையாளம், எந்த அடையாளம் அதிமுகவுக்கான அடையாளம் அப்படின்றது இல்ல, பொறுப்புல இல்லைங்க. எஸ்பி வேலுமணியுடைய அண்ணன் தம்பி ஒரே வீட்டுல வெவ்வேறு கட்சிகள் இருக்கலாம். பட் இவர் என்ன சொல்றாரு, நான் வந்து அந்த மாநாட்டுக்கு என்னை அழைத்தார்கள் அதனால நான் போனேன் அப்படின்னாரு. குழுவிலையும் அப்படிதான் போயிருக்காரு. வெளிப்படைத்தன்மையே இல்லையே. நான் அந்த குழுவில் இருக்கிறேன், அந்த குழுவில் என்னுடைய அண்ணன் இருக்கிறார், நாங்கெல்லாம் வந்து இணைந்து வேலை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு RSS நூற்றாண்டு விழால அங்க பேரூர் ஆதீனம் அவர்களுடைய நிகழ்ச்சி ஆதீனம் அழைக்கிறாருன்னு தெரியாத. நீங்க இதே சொன்னீங்க, அதிமுக வந்து அமித்ஷா அவர்கள் அழைத்ததின் பேர்ல போனாங்க அப்படின்னு. பாஜக, இந்து முன்னணி, அதே மாதிரி வந்து உங்களுக்கு மற்ற பல இயக்கங்கள் எல்லாருமே வந்து எல்லா ஆதீனங்களையும் அழைச்சிருக்காங்க. அந்த மாநாட்டுக்கு போன ஆதீனங்கள் எத்தனை பேரு? ஒரே ஒரு ஆதீனம் மட்டும்தான் போயிருக்கிறார், மற்ற ஆதீனங்கள் போலியே. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா கூட, ஒரு முருகனுக்கான ஒரு மாநாடுனா கூட மற்ற ஆதீனங்கள்லாம் வந்திருக்க வேண்டியதானே. அப்போ ஆதீனங்களே அந்த மாநாட்டை வந்து தவிர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அதிமுகவுக்கு என்ன அவசரம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, அவர் அந்த கேள்வி நீங்களே சொல்லலாம். நம்ம அடுத்த சுற்று, அதாவது ஆதீனங்களே அதில் கவனமாக தவிர்த்துருக்கிறாங்க, அதிமுக ஏன் அப்படி இல்லைன்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் ஒரு யதார்த்த அரசியலில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, ஒரு விழாவில் உங்களுக்கும் அழைப்பு வருது, RSS தலைவரும் கலந்து கொள்கிறார் அப்படின்னா, இன்றைக்கு RSS தலைவர் வந்து இன்றைக்கு அகில இந்திய அளவில் ஒரு பவர்ஃபுல் தலைவர், அவர் கலந்து கொள்கிறவரால ஒரு ப்ராக்சிமிட்டிக்காக கூட போய் கலந்துக்கலாம். அதில் கலந்து கொள்வதனால என்ன அதிமுகவுக்கு என்ன டேமேஜ் வரப்போகுது? அது ஒரு அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய அல்லது மத்தியில் ஆட்சி அதிகாரத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் கலந்து கொள்கிற ஒரு நிகழ்ச்சியில் ஒரு அரசியல் தலைவர் கலந்து கொள்வதில் பல்வேறு கணக்குகள் இருக்கும். என்ன அதுல என்ன தப்பு இருக்கு? அந்த கணக்கு அதிமுகவுக்கு வாக்குகளா உதவுமான்னு கேக்குறாங்க இவங்க. அது இல்லங்க, அவர் போய் அப்படி கலந்து, நீங்க சொல்றதுல எந்த மாற்றமும் இல்ல பெருமாள் மணி. இப்ப RSS ஒரு பெரிய அமைப்பு, நூற்றாண்டு கண்ட அமைப்பு, ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு வந்து தாய் அமைப்பு, அவங்களே அதை சொல்றாங்க, எல்லாம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அந்த அமைப்புக்கான அல்லது அந்த அமைப்புக்காக வாக்குகளா அது வருமான்ற கேள்வி அவங்க வைக்கிறாங்க. கேட்கிறேன். இன்றைக்கு இந்த தேர்தலில் 2021 தேர்தலில் முதல் 3 இடங்கள்ல அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் ஐயா வேலுமணி அவர்கள். அவருக்கு தெரியாதா இந்த போய் நம்ம அங்க அவர் சொந்த மாவட்டத்தில் நடக்கிற ஒரு விழா, நம்ம வந்து நான் என்ன கேட்கிறேன், நீங்க RSS தலைவர் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு நினைவுட்றேன். இல்ல எஸ்பி வேலுமணியினால தான் வானதி சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற்றார் அப்படிங்கறதையும் சொன்னாங்க. அவர் ஒரு களப்பணியில் ஏங்க இந்த தேர்தலிலேயே ஐயா ஸ்டாலின் என்ன சொன்னாங்க, எஸ்பி வேலுமணியை எதிர்த்தே ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணாங்க தனியா. ஆனால் 11க்கு 11 அடிச்சாரு அந்த மாவட்டத்துல. அவ்வளவு தூரம் களத்துல இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு ஆதீனத்தினுடைய விழாவில் தானும் கலந்து கொள்கிறோம், RSS தலைவரும் கலந்து கொள்கிறார். அது அந்த அளவுக்குலாம் பொலிட்டிக்கல் நரேட்டிவா மாறாது. கருத்தாக்க அரசியல்ல வேணா நம்ம வந்து பேசலாம், ஐயோ RSS தலைவரோட நீங்க போய் கலந்துக்கிட்டீங்களேன்னு. அங்க மக்கள் அதெல்லாம் கவனிக்க போறாங்களா? அதெல்லாம் கள அரசியல்ல அது ஒரு பெரிய தாக்கம் எடுக்காதுன்னு சொல்றாரு சார். நான் என்ன கேட்கிறேன், RSS தலைவர் வந்து இப்பதான் தமிழ்நாட்டுக்கு முதல் முறையாக வருகிறாரா? இதற்கு முன்னாடி எத்தனை நிகழ்வுகள்ல வந்திருக்காரு? இன்னைக்கு பாஜகவோட ஒரு கூட்டணியில் இருக்காங்க. பொங்கல் நிகழ்ச்சிகள்ல நடக்கும் போது கூட பாஜக, இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி. நீங்க அதிமுக ஆட்சியில இருக்கும்போது வேல் யாத்திரைக்கு EPS பர்மிஷன் கொடுக்கலங்க சீஃப் மினிஸ்டரா. அப்ப எங்க போச்சு கூட்டணி தர்மம்? அப்ப எங்க போச்சு அந்த நுணுக்கமான அரசியல்? ஒத்துக்கிறீங்களா? அப்ப நுணுக்கமான அரசியல் எங்க போச்சு? நான் சொல்றேன், அப்ப இருந்த மாநில தலைவர் அவர்கள் முருகன் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து நான் வேல் யாத்திரை நடத்துகிறேன் தமிழ்நாட்டுல அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க அதெல்லாம் இங்க எடுபடாது, அதுதான் அவர் கேக்குறாரு. அப்ப டெசிஷன் மேக்கிங்ல முடிவெடுக்கிறதுல யார் இருக்காங்கன்னு கேக்குறாரு. கொண்டு வராதீங்கன்றாரு. மணி என்ன சொல்றாருன்னா, அப்பனா ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல எடப்பாடி அடிமை அரசுன்னு சொன்னது பொய்த்து போகுது. இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன், முடிக்கிறேன். அதாவது பர்மிஷன் கொடுக்கல, வண்டியை சீஸ் பண்ணாங்க, எந்த இடத்துலயும் பர்மிஷன் இல்ல மாநாட்டுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மாநாடு வந்து ஏதோ ஒரு வகையில வேல் யாத்திரைன்னு ஒரு பிரச்சனையை கிளப்பிடுவாங்க அப்படின்னு. அப்ப அவர் சொன்னது, நானே பழனிசாமிங்க, நானே வந்து எங்க ஊர்ல கோயில்லாம் கட்டி இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசுகிறார். ஆனால் அன்னைக்கு இருந்த நிலைப்பாடு அப்படின்றது இன்னைக்கு மாறி இருக்கு. ஒரு அடையாள சிக்கல்ல தள்ளி விட்டுருக்காங்கன்றீங்க நீங்க. ரெண்டாவதா திமுக கூட்டணி உங்கள்ட்ட இருந்தே தொடங்கிடுறேன். அங்கேயும் இப்ப வந்து வெளிப்படையா இது 2017 நாங்க கூட்டணியா இருக்கோம்னு சொன்னாலும்
முதல் முறை இப்படியான விமர்சனங்கள் வெளிப்படையா வர்றது, எண்ணிக்கை பத்தி பேசுறது அப்படின்னு பொதுவெளியில வரக்கூடியது இப்பதான் வருது. எப்படி பாக்குறீங்க? 3 கட்சிகள் இது வரைக்கும் பேசியிருக்கிறாங்க அதை. நிச்சயமா, ஏன்னா எல்லா கட்சிகளுக்கும் வந்து அவர்களுக்கு அவர்களுடைய வாக்கு வங்கி, அவர்களுடைய வளர்ச்சி, இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு எங்களுக்கு நீங்க கூட்டணியில இடம் கொடுக்க வேண்டும், இடங்களை முடிவு செய்ய வேண்டும் அப்படின்றது ஒரு பிரதான கோரிக்கையாகவே இருக்கிறது. இதுல ரொம்ப முக்கியமான நிர்பந்தமாங்கிறதா இப்ப இல்ல, அதான் ஒரு கோரிக்கையா இப்ப வைக்கிறாங்க. அது நிபந்தனையா பேச்சுவார்த்தையில வரும்போது அது நிபந்தனையாக மாறும், அதுக்கப்புறம் நிர்பந்தமாக மாறும். அதை எப்படி டிஎம்கே ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. காரணம் என்னன்னா, உங்களுக்கு திமுக அவங்களுடைய கூட்டணியை வந்து ஒரு கொள்கை கூட்டணின்னு அடையாளப்படுத்துறாங்க. இல்ல அதுல என்ன சிக்கல் வருதுன்னா, எண்ணிக்கை கேட்கறதுங்கிறது வந்து இயல்பா எல்லாரும் கேட்பாங்க. திருமாவளவனே நேர்காணல சொன்னார் நியூஸ் 18ல. வழக்கமா கேட்கறது நாங்க எண்ணிக்கை, எல்லாருமே எண்ணிக்கை ஒன்று கேட்பாங்க, அப்புறம் பேசி முடிவு பண்ணி வருவோன்னு. ஆனா அமித்ஷா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு திமுக அரசாங்கத்தை விமர்சிச்சு. அதே விதமான ஸ்டேட்மெண்ட்டை திரு சண்முகமும் சொல்றாரு. அப்ப அந்த இடம் வந்து வெறுமனே எண்ணிக்கையோடு நிக்குதாங்கிறது இருக்குல்ல. 99% இதை வந்து அவங்க முடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற கேட்கிற ஒரு அமித்ஷாவோட ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்க முடியுது. அவர் எதிர் அரசியல் செய்யறாரு, கூட்டணியில் இருக்கிறவரும் அதே தானே கேட்கிறாரு. இல்ல, அந்த விமர்சனங்கள்லாம் வந்து 4 வருடங்களாக வரல, இப்போ வருது. தேர்தல் நெருங்கும் போது அந்த விமர்சனங்களை வைக்கிறாங்க. அது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் வந்து இந்த விமர்சனங்கள்லாம் வந்து ஒரு 2வது வருஷத்துல இருந்தே வச்சிருக்கணும். அவர்கள் வந்து ரொம்ப லேட்டா இந்த விமர்சனங்களை வைக்கிறாங்க அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா இந்த விமர்சனங்கள் இவர்கள் வைக்காதனால தான் அமித்ஷாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது அந்த விமர்சனங்களை வைக்கிறதுக்கு. அப்போ இதை முன்கூட்டியே இந்த கட்சிகள் எல்லாம் வந்து கையில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்லும் போது அது எதிர்கட்சிகள் எதிர்கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பா மாறிடுது. உங்க கூட்டணி கட்சி அதை சொல்றாங்க, அப்ப உங்க ஆட்சி என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல. சரி, அவங்க விமர்சனத்தை வைக்கிறாங்க, பட் அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது அப்படின்னு பாக்குறேன்னா, இப்போ விசிகே வளர்ந்து இருக்கிறது. விசிகே உடைய ஓட் டிரான்ஸ்பர் அப்படின்றது வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்படியே வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பர் நடக்குது. சிபிஎம்க்கும் அதுதான் இருக்கிறது. சிபிஎம் உடைய கோர் கன்ஸ்டிடுவன்சில ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அவங்களுடைய லேபர் யூனியன்ஸ்ல, அதுக்கப்புறம் அரசாங்க ஊழியர்களுடைய யூனியன்ஸ்ல, இதெல்லாம் வந்து திமுக ஆட்சி மீதான அந்த விமர்சனம் அப்படின்றது பெரிய அளவுக்கு அங்க வந்து ஒரு நெருடலை ஏற்படுத்தி இருக்கிறது. அங்க அவங்களுக்கு சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் அவர்கள் நிறைவேற்றவில்லை அப்படின்னும் போது அந்த விஷயங்கள்லாம் வந்து சிபிஎம் பேசாம இருக்கிறது அப்படின்னு உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு நெருக்கடியாகவே இருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. மதிமுகவில் அவங்க 12 தொகுதிகள் அப்படின்னு கேட்டு இது பண்ணிருக்காங்க சொல்றாரு. பட் பேச்சுவார்த்தை நடத்தி தான் அதை சரி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா, எந்த காலகட்டத்திலும் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணியில ஒரு பெரிய முரண்பாடு வந்துவிடக்கூடாது அப்படின்னு திமுக உறுதியாக இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கிளியரா ஒரு விஷயம் தெரியுது, என்னன்னா as long as Modi is there at the center, உங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்துல பிஜேபி இருக்கும்போது இந்த கட்சிகளை எல்லாம் வந்து ஒன்றிணைக்கிறதுல நமக்கு பிரச்சனை வராது, கொள்கை அளவுல நமக்கு பிரச்சனை வராது. பட் இந்த சீட் ஷேரிங் அப்படின்றது ஒரு ப்ராப்ளமேட்டிக். இந்த தேர்தலில் வாய்ப்புகள் அதிகமா இருக்குல்ல. திரு விஜய் வெளியில இருக்காரு, மற்ற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப பாமகலையும் என்ன நடக்குன்னு தெரியும், அதையும் பேசிட்டு இருக்கு. இப்ப இதுல மதிமுகவிலிருந்து ஒருத்தர் வராரு, திமுகல இணைக்கிறாங்க. அது இதுவரைக்கும் அவங்க வந்து அதை பண்ணல. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நிறைய காத்திருக்காங்கன்னு வரக்கூடிய செய்திகள்லாம் ஒவ்வொரு முறை வரும். அங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களே நீண்ட நாட்களா திரு வைகோட பயணிக்கிறவங்க எல்லாம் இணைவதற்கு அவங்க விருப்பம் தெரிவிக்கிறாங்க, அவங்க பிளாக் பண்றாங்க, வேண்டாம்னு சொல்றாங்க கூட்டணி அப்படின்னு. பட் இப்போ அந்த நகர்வு அப்படின்னு நடக்குதுன்னா, நகர்வு அதை நடக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் வந்து மதிமுகவிலையும் கொஞ்சம் அவங்க தேர் ஃபிளெக்சிங் தேர் மசில் இல்லையா. ஸோ அதனால அதையும் செய்ய வேண்டும் அப்படின்னு திமுக ஒரு நெருக்கடியை ஒரு செக் வைக்கிறாங்க. இப்படிதான் அது போயிட்டு இருக்கு. ஆனால் இது கூட்டணியை வந்து உடைக்கக்கூடிய அளவில் இது போகுமா அப்படின்னா அந்த எல்லைக்கு இது போவாது அப்படின்னு நினைக்கிறேன்.